முனிவரின் கடுமையான தவத்தை பார்த்து மகிழ்ந்த கிருஷ்ணர் அவர்கிட்ட கேட்கிறாரு, உதங்க முனியே உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, கிருஷ்ணரே நான் என்ன பொண்ணும் பொருளுமா கேட்க போகிறேன், நான் தவம் செய்யும் போது எனக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும், அந்த வேளையில் எனக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, முனியே தாகம் எடுக்கும் வேளையில் கிருஷ்ணா தண்ணீர் என்று நீங்கள் கேட்டவுடனே நான் யார் மூலமாகவாவது உங்களுக்கு பருக தண்ணீர் தருவேன், தாங்கள் மிகுந்த ஞானம் பெற்றவர் என்பதால் அனைத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு நாள் முனிவருக்கு தாகம் எடுக்குது, கிருஷ்ணா தண்ணீர்னு கேட்க உடனே கிருஷ்ணர் தேவேந்திரன் கிட்ட இந்திரா முனிவருக்கு அமிர்தத்தை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்ன வேகத்துக்கு இந்திரன் தன்னை ஒரு சாதாரண மனிதனாக உருமாற்றிக் கொண்டு கிழிந்த ஆடை கலைந்த முடி அழுக்கான உடலுடன் போய் ஒரு தகர டப்பால அவருக்கு தண்ணீர் குடிக்க தராரு. உதங்க முனிவருக்கு அந்த மனுஷனை பார்த்து கோபமும் ஏமாற்றமுமாக இருந்துச்சு. அந்த மனிதன் கொடுத்த தண்ணிய அவர் குடிக்கல. ஊருக்குள்ள போய் தண்ணிய வாங்கி குடிச்சவரு கிருஷ்ணரை கூப்பிட கிருஷ்ணர் வராரு. என்ன வாசுதேவரே, நான் குடிக்க தண்ணீர் கேட்கும் போது தருகிறேன் என்றீர்கள், ஆனால் தண்ணீர் தரவில்லையேன்னு சொல்ல, அதுக்கு கிருஷ்ணர் நான் தான் ஒரு மனிதனை அனுப்பினேனேன்னு சொல்ல, அட கடவுளே, அவன் நீங்கள் அனுப்பிய மனிதனா, நான் அவனை தவறாக நினைத்து விரட்டி விட்டேனேன்னு சொல்ல, அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, உதங்க முனிவரே, தாங்கள் மிகுந்த ஞானம் பெற்றவர் என்று நான் நினைத்தேன், ஆனால் தாங்கள் ஒருவன் உருவத்தில் தான் மதிப்பை உணர்கிறீர்கள். உண்மையில் அன்று வந்தது மனிதன் அல்ல தேவேந்திரன், அவன் தங்களுக்கு தந்தது தண்ணீர் அல்ல தேவாமிர்தம்னு கிருஷ்ணர் சொல்ல, உருவத்தை வைத்து யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட முனிவர் கிருஷ்ணர் கால விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு.